வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குர்ஆனும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். என்ன பொருள்னா, தெய்வம் கைவிட்டாலும் நம்முடைய முயற்சி நம்மை கைவிடாது என்று திருக்குறள் பேசுகிறது. திருக்குர்ஆன் என்ன பேசுகிறது? வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா. நல்ல பாதையில், நேரான வழியில் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய பாதையை நான் லேசாக்குவேன் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. பெரும்பான்மையான மனிதர்கள் இது நடக்காது, இது சாத்தியமில்லை, இது முல்லாம் முடியாது என்று பேசுபவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள், இல்லை என்றால் கோழைகளாக இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் இந்த செய்தி. சீன மூங்கில் என்று ஒரு சிறுகதை இருக்கிறது. சீனாவில் ஒரு விவசாயி ஒரு மூங்கில் மரத்தை நட்டுள்ளார். 9 ஆண்டுகள் தண்ணீர் ஊற்றுகிறார். தொடரும் முயற்சியால் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். சீன மூங்கில் வளரவில்லை. 10வது ஆண்டு அந்த மூங்கில் மரம் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு உயரத்தை அடைந்து வளர்ந்து விட்டது. அப்பொழுதுதான் அந்த விவசாயிக்கு புரிந்தது, மூங்கில் தன்னை தன்னுடைய நிரந்தர வளர்ச்சியை காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய வேரை தன் முயற்சியால் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறது என்பதை அந்த விவசாயி புரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் அந்த விவசாயிக்கும் புரிந்தது, நாமும் 9 ஆண்டுகள் தொடர் முயற்சியால் இந்த மூங்கிலுக்கு தண்ணீர் ஊற்றியதை 10வது ஆண்டில் நாம் வெற்றியை கண்டோம் என்று சீன மூங்கிலுடைய சிறுகதை நமக்கு உணர்த்துகிறது. நம் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாக்கடையை சுத்தம் செய்ய முடியாது. இதெல்லாம் நடக்குமா? அரசியல்வாதிகள் எல்லாம் அயோக்கியர்கள், இது ஊழல் லஞ்சத்தை எல்லாம் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று பேசி திரிவது பைத்தியக்காரத்தனம். முயற்சி செய்தால் அரசியல் சாக்கடையையும் சுத்தம் செய்யலாம், ஊழல் லஞ்சத்தையும் ஒழிக்கலாம். இந்த உலகத்தில் எதை சாதிக்க நினைக்கின்றோமோ, எதை மாற்ற நினைக்கின்றோமோ, அதை முதலில் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.